கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களே ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பான ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் இதுவரை படாத பாடுபட்டுட்டேங்க லைஃப்பில். நான் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. அவமானப்பட்ட, அசிங்கப்பட்ட, வருமானம் இல்லை, சிறந்த கல்வி இல்லை, முக்கியமாக உடல்நல பிரச்சனைங்க, இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் வீடு மகரம் தான். அப்போ என்ன, நிறைய வேலை செய்யணும். அதோட பிறப்பின் ரகசியமே அதுதான். மகர ராசினாலே நிறைய கடுமையான உழைப்பு, வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அதுக்கான ஊதியம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கிடைக்கும், குறைவாக தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாண்டா யாருன்னு கேட்டால் மகர ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். அத்தகைய ஒரு சகிப்புத்தன்மை யாருக்குன்னா மகர ராசி அன்பர்களுக்கு தான். நீ என்ன பண்ணாலும் சரி, ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. மிகவும் திறமையானவர்கள் கேட்டாலும் அவரு தான். நீதிமான் அப்படின்னு சொன்னாலும் மகர ராசியே சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் தானே சரிங்களா. சனீஸ்வர பகவானோட வீடு அப்போ எப்படி இருக்கும், ஒரு நீதிமானாக இருப்பார். பிளான் பண்ணி பொறுமையாக செய்வார். 2 வருஷம் இருப்பார்ல சனீஸ்வர பகவான்னா. எடுத்த உடனே எல்லா மாதமும் மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் செய்ய மாட்டார். பொறுமையாக நின்று நிதானமாக செய்யக்கூடிய யாரும் பார்த்திங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவான். நம்ம மகர ராசி, இத்தகைய மகர ராசிக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் சூப்பராக இருக்க போகுதுங்க. நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக நடக்க போகுது. இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. அதற்கான பலன்களை சரிங்களா. ஸோ எப்படி இந்த சித்திரை மாதத்தில் மாங்காய்லாம் பழுத்து மாம்பழமாக ஒரு ஸ்வீட்டான அந்த ஒரு வருடம் வெயிட் பண்ணணும் அந்த மாம்பழம் கிடைக்கிறதுக்கு, அதுபோல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இனிப்பான ஒரு காலகட்டமாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் கொஞ்சம் தோய்வு இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். புதிய முயற்சி டப்பு டப்புன்னு பண்ண வேண்டாம், பொறுமையாக பண்ணாலே சக்ஸஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில். புதிய முயற்சிகளால் சரிங்களா
ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. புதிய வேலை மாற்றங்கள் கிடைப்பதற்கான காலகட்டமும் இருக்குது. ஆல்ரெடி வேலையே இல்லைங்க, இப்போ வேலை கிடைக்கும், வேலை வந்து விட்டது மகர ராசி என்பவர்களுக்கு. சரிங்களா? இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் தங்களுக்கு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பும் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வீசா பாஸ்போர்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருங்க. போகிறதுக்கான சான்சஸ் கூப்பிடுவாங்க, உங்களை தான் கூப்பிடுவாங்க. மகர ராசிப்பா நீ தான் யார் பாடம் கூப்பிடுவாங்க, நீங்கள் தான் போய் நிற்பீங்க. ஸோ உங்களுக்கு தான்ப்பா நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரணும் பண்ணுவாங்க, உடனே போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதன் மூலமாக புதிய ஒரு உச்சத்தை எட்டக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம மகராசி அன்பர்களுக்கு சரி வீடு வண்டி வாகனம் எப்படி இருந்தால் வீட்டு ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு விற்பனை ஆகும். வண்டி வாகனம் எதனா விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் விற்பனை ஆவதற்கான காலகட்டமாக இருக்குது. சரிங்களா? ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து குறைபாடு ஏற்பட்டு வீட்டை இடித்து கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லைனா சிறிய ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டே தீரும். அட்லீஸ்ட் பெயிண்டாவது மாற்றுவீங்க. ரெட் கலர் பெயிண்ட் வச்சுருப்பீங்க, டார்க் மெரூன் ஏதாவது அதை மாற்றியே ஆகணும்னு மாற்றுவீங்க இந்த காலகட்டத்தில். வண்டி வாகனங்களில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? வண்டி வாகனம் கண்டிப்பாக ஏதாவது பிரேக் எதனா உடையும், இல்லை பிரேக் ஒயர் மாற்றணும், இல்லை ஆயில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக ஆயிலாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க. இன்ஜின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு சொல்லலாம். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபீஸ் கட்டுறதா கூட ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டம் மிக குழந்தைக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடந்தே ஆகும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான வாய்ப்புகள் வரன்கள் அமையும். ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலகட்டம் உண்டு. மே மாதத்தில் குரு பயிற்சி இருக்குது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கான திருமணத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பாக நடந்தே தீரும். யாருன்னா திருமணத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் மகராசி அன்பர்களுக்கு. கூட்டுத் தொழில் இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்ப்பது நல்லது. கூட்டுத் தொழில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்குகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஆனால் கூட்டுத்தொழில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் அதனால் உங்கள்கிட்ட ஒரு பிரதிபலனை எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணி எடுத்துக்கிறது ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தந்தை சார்ந்த விஷயங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளால் ஒரு விதமான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு தந்தையின் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வேலை சார்ந்த விஷயங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமைவதற்கான வாய்ப்பு. அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்களா, எனக்கு இந்த ஃபீல்டு தான் வேணும் இந்த ஃபீல்டு தான் வேணும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வேலை இந்த டைம். இதோட நீங்கள் ஏதோ ஒரு வேலை கடைசி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் மகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா தங்கள் விரும்பிய ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்களா, உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய முயற்சிகள் மூலமாக சரி ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு இந்த லட்டு வாங்கி கொடுங்க, அதுவே சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். சரிங்களா? ஸோ மஞ்சள் கலர் லட்டு வாங்கி கொடுத்துருங்க. வியாழக்கிழமைகளில் மதியானம் 1 to 2 இல்லை காலையில் 6 to 7 காலையில் கொடுக்க முடியாது, மதியான நேரத்தில் 1 to 2 இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை திருமணத்திற்காக யாராவது உதவிகள் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் மாங்கல்யம் செய்வதற்கான உங்களால் முடிந்த ஒரு பணத்தை கொடுத்து உதவிகள் செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த சித்திரை மாதம் விளங்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.